நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேசும்படியாக தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஜாஷுவா டிவி மூலியமாய் சுவிசேஷ நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். என்ன செய்யன்னு சொல்லி தெரியாத நிலைமையில் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது வழி எல்லாம் ஒரு வழி இல்லையே, எல்லா வழியும் அடைக்கப்பட்டுருச்சின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ ஏன்டா முடிஞ்சு போச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு வழியை நான் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். அந்த வழியில் அந்த பாதையில் உனக்கு ஒரு ராஜ மேன்மையை என்ன உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு மனமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறீங்க, ஆண்டவரே என்னை நடத்துவீங்கப்பான்னு சொல்லுகிற பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் ஒரு கவியை மாத்திரம் பாடிட்டு அப்படி ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் கடன் செல்ல நான் ஆசைப்படுகிறேன். நல்ல ஒரு மனமாக எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா. உள்ளத்தின் ஆழத்தில் சேர்ந்து இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. அவருடைய சமூகத்தில் சேர்ந்து சொல்லுவோமா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. அவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற யாரும் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் சேர்ந்து சொல்லுவோமா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் நல்ல நீரே இயேசு நாயகா. அவரை பார்த்து மாம்ச கீரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கீரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. நல்ல ஒரு மனமாக அவருடைய சமூகத்தில் இயேசு நாயகா, இயேசு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன் வாய் திறந்து. இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா.
ரீமான சாந்தனர் யாந்தனரபோ. அப்படி சமூகத்தில் நல்ல ஒரு மனமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி குழந்தை உள்ளமாக்கும் ஏசு நாயகா. ஒரு சிறு குழந்தை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்களேன். சிறு குழந்தை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஒன்றுமே அறியாதது போல் நிறைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அதை போல் என் குணத்தை மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன். உங்களுடைய குணத்தினால நீங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியாத நிலைமையில் நீங்கள் செய்கிறதுனால நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமுதிரம் சொல்லுங்கள், குழந்தை உள்ளமாக என்னை மாற்றுங்கப்பா, குழந்தை உள்ளமாக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்கிற குழந்தை உள்ளமாக என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஆண்டவர். கொஞ்ச நேரம் பாட்டு துதிச்சு உடைய பிரசனை இறங்கி வந்தது ராஜா. மீதி நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் அடியை மறைத்து வெளிப்படுங்க. இதை பார்க்குற பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்து நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் என்னப்பா பேசணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அதை உங்களோடு பேசும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு கேள்வியும் கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறவராக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ கேட்குறதுக்கு அவர் தெளிவாய் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நிறைய ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் வழி விலகி போகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கிறதுங்கிறத நிறைய பேர் நினச்சிங்க, அதை அறியாத நிலைமையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி சித்தம் வச்சிருக்கிறாருங்கிறத அறிந்து நம்ம நடக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி நம்ம அறியணும். அதாவது இதுதான் நடத்தும்னு சொல்லி அவனுடைய சித்தம், அதாவது நீங்கள் என்னை எப்படி நடத்துவானேன்னு சொல்லி குயவனாக இருக்கிற மனுஷன் அந்த மண் பானையை வணையும் போது அந்த மண் பானை வணையறவனுடைய சித்தத்துக்கு அவன் வணையறவனுடைய சித்தத்துக்கு எல்லா காரியத்தையும் அதை ஒட்டு கொடுக்கறதுனால தான் அது ஒரு பொருளாக என்ன செய்து உருவாக்கப்படுகிறது. அதுபோல் அவர் குயவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை களிமண்ணாக இருக்கிற நம்மளை அவர் வணங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இவ்வளோ நாள் பட்ட பிரயாசத்துக்கு ஒரு பலன் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பட்ட பிரயாசத்துக்கு ஒரு பலனை நீ பெற்றுக்கொள்ள போகிற. இத்தனை வருஷம் என் வாழ்நாளெல்லாம் நான் என்ன செஞ்சேன், என் வாழ்நாளெல்லாம் இப்படியே எனக்கு முடிஞ்சு போகுமா, இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி நீ குழம்பிக்கிட்டு இருக்கலாம். உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி நீ என்ன செஞ்ச கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்தான்னு சொல்லி, நான் உன்னை விசாரிக்கிறவனாய், நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லி அவன் சிலர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எல்லாம் உங்களுடைய கவலைகள்லாம் நீங்கள் அவர் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எதையுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 29 வசனம் சொல்லுது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு வார்த்தை. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். என்ன சொன்னார்? நான் செய்த காரியத்தை எல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி இந்த சகோதரி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஊருக்குள்ளே போய் ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறா, கூட்டிக்கிட்டு வரா. அவர் கிறிஸ்து தானோங்கிற சந்தேகத்தில் என்ன செய்கிறா, அவர் கூட்டிகிட்டு வரா. அதில் பாருங்கள் என்ன நடந்துச்சுது. அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் சுருக்கமாக அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4ஆம் வசனத்தில், அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் சீகார் எண்ணப்பட்ட ஊருக்குள் வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைக்கப்பட்டவராயிருந்தார். அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார்.
அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லப்படுது, அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணீர் தா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் பாருங்கள், அந்த இடத்துல அதாவது அவர் ஊழிய பாதைகளை முடிச்சுட்டு அந்த இடத்துல வரும்போது அந்த யாக்கோபுடைய கிணறுங்கிறதான அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல தண்ணி மொள்ள வரும்போது தாகத்துக்கு தண்ணீர் தான் சொல்லி கேட்கும் பொழுது உடனே அந்த சகோதரி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிறா, யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதராய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். உடனே இயேசு சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ இது யார்கிட்ட கேட்குறோங்கிற கேள்வி அவளுக்கு என்ன செய்யறது தெரியாத நிலைமையில் ஆண்டுகிட்ட கேட்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, நீ யார்கிட்ட கேட்குறங்கிறது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்கிட்ட கேட்டிருப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறார் ஆண்டு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீ அவர்கிட்ட என்ன செஞ்சிட கேட்டிருப்பேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. அவள் உடனே அதுக்கு நிப்பாட்டில் அடுத்து சொல்கிறான் ஆண்டுடைய சமூகத்தில் கேள்வி. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பதில் சொல்ல 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 அவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக என்ன செய்கிற கேட்குறா. அதில் பாருங்கள், அடுத்து அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறதே, பின்ன எங்கேருந்து உமக்கு ஜீவத்தினர் உண்டாகும்? உடனே அடுத்த கேள்வியை பாருங்கள். கேட்ட உடனே ஆண்டு அதுக்கு சொல்கிறாரு, இந்த கிணறு கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவையே யாக்கோபின் பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டோ என்றாள். உடனே அதை சொல்லிவிட்டு அடுத்து அந்த கேள்வி கேட்டோன்னா அதுக்கிட்ட இயேசு சொல்கிறாரு, இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவளுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறதா இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. நித்திய காலம் ஆண்டு கொடுக்கிற ஒரு ஜீவ தண்ணீர் நித்திய காலமாய் ஊறுகிறதா இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ஸ்திரீ ஆண்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்திரீ ஆண்டோட கேட்குறா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கடைசியில் அவள் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்டா தெரியுமா? அவள் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நான் மறுபடியும் என்ன செய்யணும், இந்த தண்ணீர் எனக்கு என்ன செய்யணும், இந்த தாகம் உண்டாகாதபடிக்கு எனக்கு என்ன செய்யணும், இந்த தண்ணீர் தர வேண்டும்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உடனே இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை சொல்கிறத பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில், அதாவது கணவன் மனைவியுமா இணைந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவன் சரியில்லை. நிறைய பேர் சொல்கிறேன், நான் சொன்ன கேட்க மாட்டார், நான் சொன்னால் அதை செய்ய மாட்டார், நான் சொன்னால் இதை செய்ய மாட்டார், அவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன ஒரு மனுஷியாகவே ஒரு பொருட்டாகவே என்ன செய்ய மாட்டார், என்ன இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுகிறவர்களாக நிறைய பேர் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், உடனே உனக்கு இந்த தண்ணீர் இந்த ஆசீர்வாதம் வேணும்னா உன் கணவனை ஆதாயப்படுத்தி கொண்டு வா, உன் கணவனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டு வான்னு சொல்லி என்ன செய்கிறார் ஆண்டு சொல்கிறார். உன் கணவனை என்ன செய்ய அழைத்து கொண்டு வான்னு சொன்ன உடனே அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லையே என்றார். புருஷன் இல்லையே என்றால் இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லையே என்று சொன்னது நீ சரிதான், ஆனால் எப்படினால் 5 புருஷர்கள் உனக்கு இருக்கிறார்கள், இப்பொழுதோ உனக்கு இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உடனே அது இந்த வார்த்தையை சொன்ன உடனே, அதாவது நீ உள்ளதை நீ சொன்ன, உனக்கு இப்போ இருக்க உன் புருஷன் இல்லை, உனக்கு 5 பேர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளதை சொன்னன்னு சொல்லிட்டு
சொன்ன அடுத்த செகண்டில் அந்த ஸ்திரீ சொல்கிறா, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். ஒரு மனுஷன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா, அதுக்கு அடுத்து தான் சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே, இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு சொல்ல கேட்டுட்டு, அதுக்கு அடுத்து பாருங்கள், அந்த ஸ்திரீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்லிட்டு 21 வசனத்தில், அதற்கு அந்த இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீ இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்களுக்கு பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், நீங்கள் அறியாதே தொழுது கொள்கிறவர்கள் நாங்கள் அறிந்து இருக்கிறதே தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்திரீ என்ன செய்கிறா, பேசியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. உடனே என்ன செய்கிறா, அவள் ஓடி போய், அந்த நேரத்தில் அவள் ஓடி போய் அவர் சொல்கிறதெல்லாம் என்ன செஞ்சது கேட்டுட்டு, அந்த ஸ்திரீ உடனே என்ன செய்கிறா, அப்பொழுது அந்த 28 வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும், நல்லா அதை கேளுங்களேன், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு பேசும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் பேசும் பொழுது நம்முடைய வழிகளை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். இவர் செஞ்சது தப்புங்கிறத தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டாமல், இவர் நீ சொன்னது உண்மையை ஒத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்லும்போது மனம் திரும்பினவளாய் காணப்பட்டார். அதாவது நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள் மனுஷன்ட்ட சொல்லி 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 புலம்புறதை விட ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ஆண்டுடைய நீங்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் பொழுது அதை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய அன்பு மறைஞ்சு போயிருமா, அந்த மனுஷன் அன்பு செலுத்துவாங்க, நான் உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி நிறைய அன்பு செலுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் செலுத்துகிற அன்பு நீங்கள் உங்களுடைய மரணம் வரைக்கும் அந்த அன்பு உங்களோடு மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உடனே என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்ன ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை நான் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவை காட்டுகிறவர்களாய் நம்ம மாற வேணும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த கிறிஸ்துவை காட்டுகிறவர்களாய் நம்ம மாறணும். அந்த நம்ம வழியில் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவை காட்டணும். அது பாருங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதை போல் உங்கள் நிமித்தம் உங்களை வச்சு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தாம் வழியை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் மாறணும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறப்பா, கிருபை உள்ளவரேமே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு காரியத்தையும் அவள் கேட்டு, நீங்கள் சொன்ன காரியத்தெல்லாம் அவள் கேட்டு மனம் திரும்பி ஒரு கூட்ட ஜனத்தை அவள் ஆயத்தப்படுத்தினப்பா. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. வழிகளை உமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பணுப்பா. அந்த சமரிய ஸ்திரீ செய்த காரியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தினது போல நாங்கள் எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த வழிகளில் நாங்கள் வழி விலகி போகிறோங்கிறத எங்களுக்கு உணர்த்தி எங்களை நீர் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை இறங்கி வரட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் அதிசயத்தை செய்து நடத்துங்கப்பா. எல்லா போராட்டங்கள் பலவீனங்கள்லாம் மாறட்டும். அவங்களுடைய தேவைகளை, கடன் பிரச்சனைலாம் சந்திங்க ஆண்டவர். தேவைகள், கடன் பிரச்சனைலாம் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இயேசுப்பா, எப்படி கடனை வாங்கிட்டோம், அந்த கடனை எப்படி அடைக்கன்னு சொல்லி தெரியாத நிலைமையில் ஏதாவது ஒரு வழி வேறு பிறக்காதான். நான் எவ்வளோ ஓடி ஓடி அலைகிறேன், எனக்கு ஒரு பைசா நிலம் மீதி எடுக்க முடியலையே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி திக்கி திணறுற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். கேளுங்க ஆண்டுடைய சமூகத்தில். இந்த கடன் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஏசப்பா, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. நீங்கள் செய்ய ஆகும் ஆண்டவர், நீ சொல்ல ஆகும் ஆண்டவர், நீ கட்டளையிட நிற்க ஆண்டவர். என் கடன் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். உங்கள் கடன் பிரச்சனைலாம் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைத்து நடத்தப்படுறாரு. ஸ்கூலுக்கு அனுப்புற, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கானேன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு இருந்து கிரியை செய்கிற, ஸ்கூலுக்கு போக விடாதபடி போராடுகிற எல்லா போராட்டங்கள், எதிர்த்திய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஒட்டு மொத்தமாக முறியடிக்கப்பட்டு போய் என்று கட்டளையிடுகிறேன்.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருந்து கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அந்த தூக்கத்தை, நல்ல ஒரு தூக்கத்தை கொடுங்கப்பா. தேசப்பா, ஒவ்வொரு காரியத்தை கண்ணை மூடினாலே தேவையில்லாத காரியத்தை சிந்திக்கிறாங்கப்பா. எல்லாம் மாறட்டும் என்று கட்டளை எடுக்கிறேன். உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேர் ஆசீர்வதிங்க. இந்த ஏசப்பா, அந்த ஜாஸ்வா டிவி மூலியமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வார்த்தை கொடுக்குறக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரிய செய்யுங்க, பெருக செய்யுங்க, பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இந்த சேனல் மூலிமா நடத்துகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. அதில் சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய பெரிய காரியங்கள் செய்யுங்க. எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு சொன்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்தித்து நடத்துங்க. நீர் மாத்திரமே உதவி செய்யுங்க. தேவைகள் அநேகம் உண்டு. அந்த தேவைகளை சந்தித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் நன்மைகளை செய்வாருங்கிற நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமீன்.